இவர்களே என்ன என்ன காலையிலே தடவின்ற கேள் என்னாச்சு நோக்கு என்ன ஆயிட்டோ? தம்பி வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நான் பார்க்கவா? நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன். கவிஞரவர்களே என்ன இது? என்ன ஏதோ மெசேஜா வந்து குமிஞ்சு இது சீக்ரெட் பிரைவசி. ஓ இது என்ன கவிஞர்களே சீடைகளா அவங்கலாம்? இவங்க என்னோட சிசிஐகள். சிசிகளா? அது சரி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னது? நம்ம உயர்நீதிமன்றம் மத்திய பிரதேசத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்புது? வாட்ஸ்அப் சாட்டிங்கை வைத்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மனைவி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைத்து. அப்ப கணவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லையா? ஸ்டேட்டஸ்ல சாட் ஹிஸ்டரியை வச்சு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு வழக்கு மத்திய பிரதேச நீதிமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தீர்ப்புல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளோட தனி மனித பிரைவசின்றது நம்மளோட சட்டத்திட்டங்கள் படி அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு சில சட்டங்கள் இருக்கு. இப்போ உங்களோட பிரைவசிக்குள்ள மற்றவங்க ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது. ஸோ அதுக்குன்னு உங்களை பாதுகாக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் சேட்டிங் மெசேஜஸ் வந்து இப்போ வந்து ஒரு XY இருக்காங்க, XY 2 பேர் இருக்காங்க. எக்ஸு கணவர், ஒய் மனைவின்னு வச்சுக்கோங்களேன். மனைவி வந்து அவரோட சேட்டிங் தன்னோட நண்பர்களுக்கோ தன்னோட யாருக்கோ சேட்டிங் பண்ண அந்த ஹிஸ்டரியை எடுத்து கணவன் முறையாகவும் அவங்களோட அனுமதி பெற்று எடுக்கலாம். அப்படி இல்லையா விசாரணைக்காக தேவையின் அடிப்படையிலும் அந்த சாட்டிங்கை வந்து எடுத்து வழக்கு தொடர்பாக சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு தகவல் உள்ளது. பரவாயில்லையே, நல்ல விஷயமா தானே இருக்குது. ஆமா, அதன்படி பார்க்கும்போது நாட்டுல உங்க நிறைய வாட்ஸ்அப்பை நோண்டி பார்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. ஆமா கண்டிப்பா. இது பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. இது ஒன்லி சிசிஐகளுக்கு மட்டும்தான். இது சீக்ரெட் அதிகம், பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். அதனால ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா சாட் பண்ணுங்க. பிரைவசி என்பது கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் சில நியாயமான விஷயங்களுக்கு பிறரோட தனிப்பட்ட விஷயங்களை நோண்டி அல்லது எடுத்து பார்க்கலாம் என்று சட்டத்திட்டம் வந்துவிட்டதாம். கொஞ்சம் உஷாரா இருங்க.